தாமஸ், பால்ராஜ், ராஜசுந்தரி, டேவிட் இவருடைய ஆண்மலை பாட்சிக்காக வேண்டிக் கொள்வோம். அமல் பி ராயன், பபியுலா, இருதயசாமி, ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரி இவருடைய ஆன்மனத்தை இலைப்பாற்றி அடையும் மற்றும் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களுடைய இலைப்பாறுதலுக்காகவும் உத்திரிய தளத்தில் ஆன்மாக்களுடைய இலைப்பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். நசரேத் பி ராயன், சேசம்மாள், சேவீரம்மாள், இருதயசாமி, வில்ஃபில் பெர்னாண்டஸ், ஜென்கின்ஸ் பெர்னாண்டஸ், பிரிடா மேரி, சிஸ்டர் ஜார்டினா மேரி இவருடைய ஆன்மலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான கல்வாரி பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவருடைய அன்பும் அவருடைய மேலான இரக்கமும் நம்ம ஊருடைய வாழ்விலும் நிறைவாக கிடைக்க பெற்று ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரமான பிள்ளைகளாக நாமும் நமது குடும்பங்களும் இந்த சமூகத்தில் வாழ வளர ஒருவர் மற்றவருக்காக நாம் அந்த பலியை ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றிருக்கக்கூடிய ஏராளமான நன்மைத்தனங்களை நன்றியோடு நினைத்து பார்ப்போம். தொடர்ந்த இறைவனுடைய அருளும் ஆசீர் வல்லமையும் இரக்கமும் நம்மையும் நம் குடும்பங்களின் நேரிய பாதையிலே வழிநடத்தி நாம் வேண்டி விரும்பி தேடுகிற எல்லா விதமான அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் இறைவன் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் முழுமையாக பொழிந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி காத்திட இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, கடவுளின் மாட்சி மக்கள் நடுவே விளங்குகிறது. கடவுள் எங்கே 2-3 பேர் கூடி அவருடைய நாமத்திலே நம்பிக்கையோடு மன்றாடுகிறார்களோ, நல் உறவோடு வாழுகிறார்களோ, அன்பை ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்களோ, மன்னிப்பை வழங்குகிறார்களோ, அவர்கள் மத்தியில நான் இருப்பதாக, அவருடைய மாட்சி இருப்பதாக, அவருடைய அருள் பிரசன்னம் இருப்பதாக இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால் கூடி ஜெபிப்பார்களோ அவருடைய மத்தியிலே நான் இருப்பேன் என்பதுதான் கடவுள் இன்றைக்கு நமக்கு சொல்லித்தரக்கூடிய நம்பிக்கையினுடைய செய்தியாக அமைந்திருக்கிறது. ஆண்டவர் கடவுளிடத்தில் வேண்டுவது எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், தந்தையே நீரும் நானும் ஒன்றாய் இருப்பது போல எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்பதுதான் ஜெபமாக அமைந்திருக்கிறது. இன்னும் இறைவார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கடவுளுக்கு காணிக்கை செலுத்த வருகிற பொழுது உங்களுடைய சகோதர சகோதரியினிடத்திலே மனத்தாங்கல் உண்டனே நீங்கள் அறிந்தால் முதலில் போய் இந்த மனத்தாங்கலை நீக்கிவிட்டு வாருங்கள். அதற்கு பிறகு வந்து நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை கடவுளுக்கு செலுத்துங்கள். ஆபேல், காயின் காணிக்கை செலுத்தினார்கள். கடவுள் ஏற்றுக்கொண்டது ஆபேலினுடைய காணிக்கையை என்பதை நாம் ஆழமான விதத்திலே இந்த நாளிலே உணர்ந்து கொண்டு, கடவுள் விரும்புகிற அந்த அன்பு நிறைந்த உறவை, கடவுள் விரும்புகிற அந்த மன்னிப்பு நிறைந்த உறவை, கடவுள் விரும்புகிற கடவுளின் அருள் பிரசன்னத்தை தன்னகத்தை கொண்டு வருகிற அந்த உறவை நாம் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கி கொள்ளுகிற பொழுது, அந்த உறவுகளுக்கு நடுவில், அன்பு உறவுகளுக்கு நடுவில் பகிர்வு இருக்கிற இடத்துல, மன்னிப்பு நிறைந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல கடவுள் தான் இருப்பதாக நமக்கு இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். எனவேதான் ஒருவர் பாவம் செய்தார், ஒருவர் தவறு செய்தால் முதலில் அவரிடத்திலே போய் தனியாக சென்று நீங்கள் பேசி பாருங்கள். அதற்கும் கேட்கவில்லையா, அவரோடு இன்னொருவரை அழைத்து சென்று பேசி பாருங்கள். அவருக்கும் கேட்கவில்லையா, திருச்சபையினிடத்திலே சொல்லுங்கள் என்று சொல்லி பல வாய்ப்புகளை, உறவு பலப்படுவதற்கு, அன்பு வெளிப்படுத்தப்படுவதற்கு, அன்பு உறுதிப்படுத்தப்படுவதற்கு கடவுள் பல வாய்ப்புகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இறுதியில உறவு, அன்பு வெளிப்படுத்தப்பட வேண்டும். இதுதான் தான் விரும்புவதாக இன்றைக்கு நமக்கு எடுத்து சொல்லுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு மிக எளிதாக உறவுகள் சீரழிக்கப்படுகிறது. மிக எளிதாக சண்டை சச்சரவுகள் இன்றைக்கு மனிதர்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்தப்படுகிறது. மிக எளிதாக இன்றைக்கு மன வருத்தங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த மன வருத்தத்திற்கு மத்தியிலே, உறவில்லாத சூழலிலே கடவுள் ஒருபோதும் தன்னுடைய
பிரசன்னத்தை கொடுப்பது இல்லை என்பதை இந்த நாளில் நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த உணர்வில் இந்த நாளில் நாம் பங்கெடுத்து நம்மால் முடிந்த அளவிற்கு அன்பை, மன்னிப்பை, இரக்கத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி அங்கே இறைவனின் அருள் பிரசன்னத்தை உருவாக்க நாம் பாடுபடுவோம். அந்த நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியில நம்பிக்கையோடு நாம் என்றாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த வழியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் திறந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான மரியா, புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரை, சகோதர சகோதரிகளே, உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, உம் தூயாவியார் எங்களுக்கு கற்றுத் தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்ளுகின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மை எங்கள் இதயங்களில் பொழிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசனம். அதிகாரம் 9, இறைவசனம் 1 முதல் 7, மேலும் அதிகாரம் 10, இறைவசனம் 18 முதல் 22 முடிய. ஆண்டவர் என் செவிகளில் உரத்த குரலில், நகருக்கு தண்டனை வழங்குவோரே, நீங்கள் ஒவ்வொருவரும் உம் கொடை கருவியை கையிலேந்தி நெருங்கி வாருங்கள் என்றார். இதோ 6 ஆட்கள் வடக்கு நோக்கி இருக்கும் மேல் வாயிலின் வழியாக வந்தனர். ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கொலைக்கருவி இருந்தது. அவர்களுடன் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவனும் இருந்தான். அவர்கள் உள்ளே வந்து வெண்கல பீடத்தின் அருகில் நின்றனர். அப்பொழுது இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அது தங்கியிருந்த கெருபுகளை விட்டு மேலிருந்து இல்லத்தின் வாயிற்படிக்கு வந்தது. உடனே ஆண்டவர் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை தம் இடையில் வைத்திருந்த மனிதரை அழைத்தார். பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளமிடு என்றார். என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது, நீங்கள் அவர் பின்னால் நகரம் சுற்றி வந்து தாக்குங்கள். உங்கள் கண்களில் நின்று யாரையும் தப்பவிட வேண்டாம், இரக்கம் காட்ட வேண்டாம். முதியோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள் அனைவரையும் கொன்றொழியுங்கள். அடையாளமிட்டப்பட்ட
மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள். என் தூயகத்திலிருந்து தொடங்குங்கள். அவர்களும் ஆண்டவர் இல்லத்தின் முன்னிருந்த முதியோரிலிருந்து தொடங்கினர். அவர் அவர்களை நோக்கி, கோவிலை கரைப்படுத்துங்கள், முற்றங்களை கொலையுண்டவர்களாக நிரப்புங்கள், புறப்படுங்கள் என்றார். அவர்களும் நகருக்குள் சென்று வெட்டி வீழ்த்தினார்கள். ஆண்டவரது மாட்சி கோவிலின் வாய்ப்படியை விட்டு கெருபுகளின் மேல் வந்து நின்றது. என் கண்ணெதிரே கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரித்து நிலத்தினின்று மேலெழுந்தன. அவை சென்றபோது சக்கரங்களும் அவற்றுடன் சென்றன. ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நுழைவாயில் அவை நின்றன. இஸ்ரேலின் கடவுள் மாட்சி அவற்றின் மேல் இருந்தது. கேபார் ஆற்றோரும் இஸ்ரேலின் கடவுளுக்கு கீழே நான் கண்ட உயிரினங்கள் இவையே. அவை கெருபுகளே என்று நான் தெரிந்து கொண்டேன். அவை ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் 4 இறக்கைகளும் இருந்தன. அவற்றின் இறக்கைகளின் கீழ் மனித கைகளின் சாயல் இருந்தது. அவற்றின் முக சாயல் கேபார் ஆற்றோரம் நான் கண்ட முகங்களைப் போன்றே தோன்றிற்று. அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாக சென்றன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 113. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயரை போற்றப்படுவதாக. மக்களின் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. வானங்களை விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரை அந்த ஒப்புரவு செய்தி எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறைவார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது, உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவி சாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவி சாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்றினத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலையில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலையிலும் தடை செய்யப்படும். மண்ணுலையில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலையிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுள் 2 மண்ணுலையில் தாங்கள் வேண்டும் எதை குறித்து மனமொத்திருந்தால் விண்ணுலையில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருப்பார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான திருப்பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீ மனிதராகி எங்களை படைத்தி, நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீ. அவர் வழியாகவே உமது மாண்பை பாரத தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக கழித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து வெற்றி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர் மேல் ஆண்டனி சாமி ஆண்டரை எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுற செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும், இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்திரிகை தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் எச்சரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமையாய் திருவிழுந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை
பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறோம், எனது ஆன்மா நலமடையும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.